ஏன்னா நம்ம 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.8ல இருக்கக்கூடிய தேர்ட் சம் தான் பார்க்க போகிறோம். தேர்ட் சம் பாருங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் m அண்ட் n இஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ் ஆர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மேலே கொடுத்த ஏபிஏ கேட்டிருக்காங்களே அதே மெத்தட் தான் இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே ப்ரொசீஜர் தான். பட் m என்னன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து மிடில் mn கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையுமே செஞ்சு பார்ப்போம். கொடுத்துருக்க கொஸ்டினை நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ டிவிஷன் மெத்தட் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுறேன், இந்த டிவிஷனை போட்டுறேன். x power 4 minus 60x cube plus 61x square minus mn plus n ஓகேங்களா. ஸோ டிவிஷனை போட்டேன். இப்போ 36 நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் 36 அப்படின்றது எதோட ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஓட ஸ்கொயர். எக்ஸ் பவர் 4 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் எக்ஸ் ஸ்கொயரோட ஸ்கொயர் தான் எக்ஸ் பவர் 4. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 6x ஸ்கொயர் வரும் அப்படின்னு நமக்கு தெரியும் ஓகேங்களா. எக்ஸ் பவர் 4ல் பாதி தான் அதோட ஸ்கொயர் ரூட் ஓகேங்களா. ஸோ 6x ஸ்கொயரையும் இங்கே போட்டேன். மல்டிபிள் பண்ணால் இந்த ஃபஸ்ட் ஆன்சர் அப்படியே வந்துடும். ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன், கேன்சல். அடுத்த ரெண்டு டேர்மை மைனஸ் எடுக்கிறேன். 60x கியூபு ப்ளஸ் 61x ஸ்கொயர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறத நான் டபுள் ஆக்கணும். 6x ஸ்கொயரை 12x ஸ்கொயர். ஸோ 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். நம்பர் மட்டும்தான் மல்டிபிள் ஆகும். பவர் வந்து பவர் இன்ட்டு இது எக்ஸ் இன்ட்டு 6ன்னு போட்டால் 6x இந்த மாதிரி தான் மாறுமே தவிர எக்ஸோட வேல்யூ மாறாது ஓகேங்களா. ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் டிவைட் பை இதோட ஃபஸ்ட்டு டேர்ம் மைனஸ் வராது. 60x கியூபு டிவைடட் பை 12x ஸ்கொயர். 1 12 12 5 12 சார் 60 ஓகேங்களா. எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸ் கியூப்லேயும் கேன்சல் பண்ணோன்னா 5 இருக்குது, இந்த எக்ஸு மட்டும் வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த எக்ஸு 5xை இந்த இடத்துல எழுதுகிறேன். ஸோ இது என்னது, இந்த மைனஸ் 5xால் இதை ஃபுல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணணும் ஓகேங்களா. அதாவது 12x ஸ்கொயர் மைனஸ் 5x இன்ட்டு மைனஸ் 5x இதுதான். இந்த 5xை இதெல்லாம் மல்டிப்ளை பண்ண போகிறேன். மல்டிபிள் பண்ணும்போது பாருங்கள், இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸு. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 இன்ட்டு 12 60 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ் கியூபு மைனஸ் 5 ப்ளஸ் 5 இன்ட்டு 5 25 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து சப்ட்ராக்ஷன்றதுனால ப்ளஸ்ஸாக மைனஸாக மைனஸாக ப்ளஸ்ஸாக மாற்றினா இது கேன்சல். 61லேருந்து 25 போச்சு அப்படின்னா 36x ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும் ஓகேங்களா. பெரிய நம்பர் 61னால ப்ளஸில் தான் ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டையும் இறக்குறேன். mx அதானே பார்த்தேன், மைனஸ் mx ப்ளஸ் n ஓகேங்களா. ஸோ அப்போ இதை நான் இறக்கிட்டேன் அப்படின்னா இங்கே இருக்க டேர்மை டபுள் ஆகுங்க. இதை எல்லாத்தையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 2 இன்ட்டு 6 12x ஸ்கொயரு மைனஸ் 2 இன்ட்டு 5 10x. ஸோ ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸு ப்ளஸ் ஓகேங்களா. ஸோ இதோட ஃபஸ்ட்டு டேர்மு 36x ஸ்கொயர் டிவைடட் பை இதோட ஃபஸ்ட்டு டேர்மு 12x ஸ்கொயர் கேன்சல். 1 12 12 3 12 சார் 36. உங்களால் இது முடியல, நான் 3 டேபிளில் கூட போடலாம். 4 3 சார் 12 12 3 சார் 36 அகைன் 4ஆல் கட் பண்ணிங்க அப்படின்னா 9 4 அந்த மாதிரி வரும் ஓகேங்களா. ஸோ இது வந்து 3 தான் வரும், 3 மட்டும்தான் வரும் ஓகேங்களா. ஸோ இந்த 3யை தான் நான் இங்கே எழுதுகிறேன். ஸோ இப்போ 3யை இந்த என்டையர் டேர்முக்கு மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 3 இன்ட்டு 12 36 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே தான் வரும் மைனஸு. ஸோ மேலே 3 வந்து ப்ளஸில் இருக்குது. ஸோ அப்போ ப்ளஸ்ஸு 3 இன்ட்டு 10 30x அடுத்தது 3 இன்ட்டு ப்ளஸ் 3 9 ஓகேங்களா. ஸோ சப்ட்ராக்ஷன்றனால ப்ளஸ் எல்லாம் மைனஸாக மாற்றுங்க. அப்படி மாற்றும்போது இது கேன்சல் ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து என்ன ஸ்டெப் பண்ணுவோம், எக்ஸ் 2 இருக்கிறதுனால எக்ஸு இங்கே வந்து மைனஸ் எம்மு மைனஸ் 30 ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே மைனஸு மைனஸ் எம் மைனஸ் 30 எக்ஸ் வந்து காமன் ஓகேங்களா. மைனஸ் எம் மைனஸ் 30 எக்ஸு காமன். அடுத்தது 9 ப்ளஸ் என் மைனஸ் 9. இது ஒரு டேர்மு இது ஒரு டேர்ம் ஓகேங்களா. ரெண்டு டேர்ம் இருக்குது. இது வந்து எக்ஸ் டேர்ம் ஓகேங்களா, வேரியபிள் டேர்ம் இருக்குது. இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்மு. ஸோ ரெண்டுமே வேறு வேறு டேர்ம் அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்றதுனால இது எல்லாமே ஈக்குவல் டு 0 ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதலாம், மைனஸ் எம் மைனஸ் 30 ஈக்குவல் டு 0 n மைனஸ் 9 ஈக்குவல் டு 0 இப்படி எழுதலாமா. ரெண்டு டேர்மும் 0 அப்படின்ட்டு. ஸோ அப்போ மைனஸ் எம் ஈக்குவல் டு மைனஸ் 30 அந்த சைடு போகும்போது ப்ளஸ் 30. ஸோ எம் ஈக்குவல் டு மைனஸ் 30 ஓகேங்களா. மைனஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு மைனஸ் 9 அந்த சைடு வந்து ப்ளஸ் 9 ஓகேவா.
ஸோ இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ரெண்டுமே மைனஸு. 30 இந்த சைடு வந்து +30. மைனஸ் எம் கூட 30 கரெக்ட்டு சொல்லலாம். ஆனால் வெறும் அவங்க எம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த மைனஸ் அந்த சைடு போயிடும். இல்லாட்டி இது ரெண்டையுமே மைனஸால் மல்டிபிள் பண்ணிங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இது மைனஸ். இப்படி வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இதை மைனஸாக மாற்றணும்னா அங்கிட்டு இருக்கதை சரி இதை ப்ளஸ்ஸாக மாற்றோம்னா இங்கிட்டு இருக்கிறத மைனஸாக மாற்றணும். இந்த மைனஸ் அந்த சைடு போகும். எப்படி வேணாலும் யோசிக்கலாம். ஸோ அப்போ எம் -30 n 9 இதுதான் வந்து இவங்க கேட்டிருக்கக்கூடிய இந்த தேர்டு சம்மில் ஃபஸ்ட்டு டிவிஷனுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ போன செகண்ட் சம்மில் பார்த்தா அதே ப்ரொசீஜர் தான். ஈஸியாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு ஒரு தடவை எழுதிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஒரு தடவை நீங்களாவே பார்த்து எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்களாவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? சரி இப்போ அடுத்தது செகண்ட் சம் பார்ப்போம். செகண்ட் டிவிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சி புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. இப்போ வாங்க செகண்ட் டிவிஷன் பார்ப்போம். ஓகே செகண்ட் டிவிஷன் பாருங்கள். x⁴ - 8x³ + mx² + nx + 16. ஸோ இதில் வந்து எம்மும் எக்ஸும் என்னும் கடைசியாக வந்துருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இருக்கிறதுல வந்துருந்துச்சு. இந்த இடத்துல நடுவில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. ஒன்றுமில்ல கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே நான் டேரெக்டாகவே எழுதிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா x⁴ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். எதோட ஸ்கொயர் x⁴? ஸோ எக்ஸோட பாதி பவரில் பாதி தான். அப்போ x² டேரெக்டாகவே போட்டுடுறேன். x² × x² x⁴. ஓகேங்களா? ஸோ இதை வந்து சைன் சேஞ்ச் பண்ணுறோம். சப்ட்ராக்ட் பண்ணும்போது கேன்சல் ஆயிரும். இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப் வரைக்கும் எல்லாருமே ஈஸியாக செஞ்சிடலாம். அடுத்தது இந்த ரெண்டு டேர்மே அப்படியே எடுக்கிறேன். -8x³ + mx². ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து -8x². இங்கே வந்து அடுத்து என்ன பண்ண போகிறேன்? மேலே இருக்க பவரை அப்படியே 2ஆல் மல்டிபிள் பண்ணேன்னா 2x². இந்த மைனஸ் சைனை இங்கேயும் போட்டுருங்க, இங்கேயும் போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ போட்டதுக்கப்புறம் இந்த டேர்ம் டிவைட் பை இந்த டேர்ம். ஸோ 8x³ மைனஸ் வேணாம். ஏன்னா மைனஸ் ஏற்கனவே போட்டோம். அதனால் மைனஸ் போட தேவையில்லை. 2x². x² இந்த க்யூபையும் கேன்சல் பண்ணலாம். ஏன்னா 3 - 2 1 அப்படின்னு வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு இது புரியலைன்னா மறுபடியும் இந்த 2 இதையும் கேன்சல் பண்ணுங்கள். 4 × x³ இந்த பவர் 2 வந்து மேலே போச்சுன்னா -2ன்னு வரும். ஸோ 4x அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதைத்தான் இவ்வளோ நார்மலாக கேன்சல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பவர் 3யும் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணுறதுக்கு காரணம் இதுதான். ஓகேங்களா? எடுத்துன்னு இன்னொரு சொல்லிடுறேன். ஸோ 8 / 2 இங்கே x³ இங்கே x² இருக்குன்னா 2 4s are 8. ஓகேங்களா? அப்போ 4 எழுதிட்டேன். இங்கே இருக்கக்கூடியது x³. ஏற்கனவே ஒரு சம்மு பார்த்துருக்கோம். அதிகமான பவர் எங்கே இருக்கோ அதை அங்கே வச்சுக்கிட்டு கீழே இருக்க பவர் கம்மியான பவரை அதுக்கிட்ட கொண்டு வந்தால் அது நெகட்டிவ். கீழே இருந்து மேலே வந்தால் நெகட்டிவ், மேலே இருந்து கீழே வந்தால் நெகட்டிவாக மாறும், மைனஸாக மாறும். ஸோ அப்போ +2ன்றது -2ன்னு மாறும். 4 அப்படி எழுதுங்க. x 3 - 2ன்றப்ப x⁴1. ஸோ 4x⁴1ன்றது வேறு ஒன்றும் இல்லை, 4x தான். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் இங்கே என்ன எழுத போகிறேன்? மைனஸ் கிட்ட 4x, இங்கேயும் 4x. ஸோ இந்த -4xை இந்த என்டைட்டி மேலே மல்டிபிள் பண்ணுங்கள். இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸு மைனஸ் 4 × 2 8 x × x², x³ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 × 4 16 x × x x². ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சைனு சேஞ்ச் பண்ணணும் சப்ட்ராக்ஷனுக்கு. ஸோ மைனஸ் ப்ளஸ்ஸாகவும் ப்ளஸ்ஸு மைனஸாகவும் மாறும். ஸோ இது கேன்சல். m - 16 × x². ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? அடுத்த ரெண்டு டேர்ம் அப்படியே இருக்குங்க. nx + 16. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா x² காமன், அதனால் காமனாக போட்டேன். இங்கே எம்லேருந்து 16 சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். அதை தான் m - 16 போட்டிருக்கேன். வேரியபிள் வந்து நம்பரை ஈஸியாக கேன்சல் பண்ண முடியாது, கேன்சல் பண்ணக்கூடாது. அதனால் அதை அப்படியே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ m - 16 x² ப்ளஸ் இந்த nx இந்த 16ஐயும் இறக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வேரியபிளையும் இதையும் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டேர்ம் தான் நம்ம டிவைட் பண்ணுவோம். பட் இது வேரியபிளாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு டேர்மெல்லாம் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்? வந்து இதை நான் டபுளாக ஆக்கிக்கிறேன். ஸோ 2x² - 8x. ஸோ இங்கே டபுள் ஆக்கினதுக்கப்புறம் இதையும் என்னால் கட் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்? லாஸ்ட்டு டேர்மை எடுக்கிறேன். ஸோ லாஸ்ட்டு டேர்ம் பாருங்கள் 16 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும்? 4 வருமா? ஸோ 4ஓட ஸ்கொயர் தான் 16 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 4. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இதை நான் கன்சிடர் பண்ணிவிட்டு இங்கே வந்து 4 அப்படின்னு போடுறேன். இந்த 4. ஸோ அப்போ அங்கே 4 போட்டால் இங்கேயும் +4. ஏன்னா ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ +4. இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். 4 × 2 8x² +4 × -8
minus 32x plus 4 into plus 4 plus 16 ஓகேங்களா. நம்மளுக்கு எப்படியோ ஏதோ ஒரு டேர்மை கேன்சல் பண்ணால் 2 டேர்ம் அந்த எம்மும் எண்ணும் கிடைக்கும். அப்போ இப்போ வந்துருச்சா 16. ஸோ இதுக்காக தான் இந்த மாதிரி மிடில் வரும்போது மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், லாஸ்ட்டு டேர்மை வச்சு இந்த இடத்துல நம்பரை செலக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. லாஸ்ட்டு டேர்மோட ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்ட்டு. இதுக்கு முந்தின சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே நம்ம ஃபஸ்ட்டு டேர்மை தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ 36x² டிவைடட் பை 12x²ன்னு ஃபஸ்ட்டு டேர்மை கன்சிடர் பண்ணோம். ஏன்னா லாஸ்ட் ரெண்டுலேயும் தான் எம் என் இருக்குன்ட்டு. ஆனால் இதில் முன்னாடியே எம் என் வந்ததுனால இந்த ஒரு இடத்துக்கு மட்டும் லாஸ்ட் டேர்மை கன்சிடர் பண்ணுறேன். ஸோ 16 - 16 எல்லாத்தையும் சைனை மாற்றுங்க. 16 - 16 கேன்சல் ஆயிரும். ஸோ மீதி இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதுங்க. m - 16 -8 ப்ராக்கெட்டில் x²ன்றது காமன். அடுத்தது ப்ளஸ் n ப்ளஸ் 32 ஓகேங்களா. -32 கிடையாது, கீழே இருக்க +32x. ஸோ இதுதான் வருது. பட் நம்மளுக்கு தெரிஞ்சது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்றப்ப என்ன எழுதலாம், m - 16 - 8 = 0, n + 32 = 0. ஸோ ரெண்டு டேர்மே 0 பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னா. ஸோ n = 32 அப்படின்னா இதை எப்படி எழுதலாம், n = -32. ஸோ n ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எம்முக்கு பாருங்கள் 16 -16 -8 -24 ஓகேங்களா. இது ஃபுல்லாக -24. இந்த 24 அந்த சைடு வரும்போது +24 மாறும். ஸோ அப்போ m = 24, n = -32 ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த சம்முக்கான ஆன்சர். ஸோ ரெண்டையுமே ஒரே இடத்துல எழுத வேண்டிய நிர்பந்தம் எதுக்காக அப்படின்னா இதையும் காமிக்கணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு டேர்மை 0 பண்ணுறதுக்காக, இது ஃபஸ்ட்டு டேர்மை 0 பண்ணுறதுக்காக இதில் இருக்க ஃபஸ்ட்டு டேர்ம் டிவைட் பை இதில் இருக்க ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படின்னு போட்டு இங்கே கண்டுபிடிச்சோம். பட் இங்கே வந்து ஃபஸ்ட்டு டேர்மை பண்ண முடியாது எம்மில் இருக்கிறதுனால. அதனால் லாஸ்ட்டு டேர்மை நான் கேன்சல் பண்ணுறதுக்காக லாஸ்ட் டேர்மோட ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னு தான் கண்டுபிடிக்கணும். இதில் வந்து எதையுமே சப்ட்ராக்ட் பண்ண முடியாது, டிவைட் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ அப்போ 16ஓட ஸ்கொயர் ரூட்டு 4 அப்படின்னு கண்டுபிடிச்சி இந்த 4 தானே இங்கே போட்டு இங்கேயும் போட்டு மல்டிபிள் பண்ணி கொண்டு வந்தேன். ஸோ இப்போ லாஸ்ட் டேர்ம் மட்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் 2 டேர்ம் மட்டும் கிடைக்கும். என்ன இதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம். நன்றி.